ஹலோ வியூவர்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக குயிக்காக ஒரு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய மெனுவில் இருக்கிறது பொரியை வச்சு டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்வே குக்கிங் போயிடலாம். I'm Sunder. Welcome to RecipeCheckr. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துகிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும் அதுக்கு. ஏன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் போட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே மாதிரி ஒரு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி, ஒரு 10 கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்துருச்சு. லைட்டாக வதங்கினா போதும். ஸோ இந்த டைமில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய், ஜஸ்ட் ஒரு பெரட்டல் போதும். தேங்காய் போட்டுட்டு பொரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்ணியில் நம்ம நனைச்சி போடுறோம். ஸோ அந்த நனைச்ச பொரி தண்ணியில் போட்டிருக்கோம். அதை எடுத்து லைட்டாக புழிஞ்சு இதில் சேர்த்துருங்க. ஸோ அப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொட்டுக்கடலையை ஒரு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டார்ச் நிறைய இருக்குது. ஏன்னா பொரி வந்து ரைஸ் பேஸ்டு. அதே மாதிரி நமக்கு ப்ரோட்டீனுக்கு இந்த பொரி கடலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வெல் பேலன்ஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ், ஆயில் ரொம்ப கம்மியாக, குழந்தைங்க ஸ்நாக் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கலர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சிம்பிளாக இருக்கும். டோட்டல் குக்கிங் டைம் ஒரு லெஸ் தென் 3 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நல்ல ஒரு வாசனை. ஸோ ரெடி, ஈஸியாக பண்ணுற ஒரு வெல் பேலன்ஸ்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் பொரி வந்து நமுத்து போயிடுச்சு, அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பொரியை நம்ம தண்ணியில் போட்டு நமுத்து போக வச்சு தான் இதை நம்ம டிஷ்ஷே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி ப்ராசஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைங்களோட ஸ்நாக் பாக்ஸுக்கு கொடுத்துட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஈஸி, குயிக் அண்ட் சிம்பிள் ரெசிபி, அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.